நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வியாழக்கிழமை என்னென்னு 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தின்படி தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுவேன் வந்த வாக்கு தத்துவத்துக்காக கத்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். புதன்கிழமை ராத்திரி எங்க மருமகளுக்கு எதுவும் சுகர் எதுவுமே இல்லை, ஜுரம் பேதி தான். ஆனாலும் ரொம்ப 102 டிகிரி இருந்தது. நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க, இங்க முடியாது, நாங்க அவங்க வேலை செய்ய ஆஸ்பத்திரியில. அப்புறம் புதன்கிழமை நைட்டு போயிட்டு ராமச்சந்திரா சேர்ந்து செக் பண்ணா மொத்தம் சுகர் அவளுக்கு சுகரே இல்லை, ஆவரேஜ் சுகரே 10.1 இருக்குதுன்னாங்க. ஜுரம் 102 இருக்குது, நிமோனியா ஜுரம்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இப்படி இருக்குது, இது எதுவுமே இல்லை, இப்படி வந்துருக்குது அப்படின்னா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எங்க பேத்திக்கு ஜுரம் இருந்ததுதான் ஜுரம் வந்ததுன்னு நினைச்சுன்னு இருந்தாங்க. ஆனாலும் எங்க பேத்திக்கு சரியாயிடுச்சு. இது மாதிரி இருந்து 4 நாள் இருந்து கடவுள், நான் இந்த கூடைகளையும் சொல்லி ஜெபித்தேன். கடவுள் அம்மாவும் ஜெபித்தாங்க, ஐயாவும் ஜெபித்தாங்க. கடவுள் சுகம் கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை நான் ராத்திரி வீட்டுக்கு வந்தோம், நார்மலா இருக்குதுன்னு. ஆனாலும் 15 நாள் பொத்து பார்த்தோம், எல்லாமே அதிகமா இருக்குது, ஜாகிரதையா பார்த்துன்னு சாப்பாட்டுல இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு வேளை கம்மியானா கூட ஆகும், எல்லாமே திடீர்னு வந்த சுகர்னாலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காகவும் ஜெபிச்ச உங்களுக்காகவும் கடவுள் சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போட்டேன்ற மாதிரி கடவுள் அதிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறிகிறீர்களா? வனாந்தரத்தில் வழியும் அவந்திரா வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். போன மாதத்தின் வாக்கு தத்தத்தை நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எங்க பையன் சித்தா டாக்டர் படிக்கிறான். அது அந்த இது மருந்தெல்லாம் செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் அதை செய்வாரு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் யாரும் ரட்சிக்கப்படலை, சொந்த பந்தங்கள்லாம் எல்லாரும் ரட்சிக்கும்படி தாழ்மையா கேட்டு என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் சுகம் கொடுத்ததுக்காக கோடான கோடி சோத்திரம் ஜெபித்த அம்மா ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கொடுக்கிறேன். என் குடும்பத்துக்காக எப்போதும் ஜெபிக்கவும், என் பேத்திக்கும் என் பையனுக்கு சுகம் கொடுத்து அந்த இதுல வளரணும்னு நீங்க ஜெபிக்கும்படி தாழ்மையா கேட்டு சாட்சி முடிக்கிறேன். என் கணவருக்கும் ரட்சிப்புல பொருள் அவளுக்கு இருக்கிற அந்த பலவீனத்தெல்லாம் நீக்கி போட்டு சுகம் கொடுப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி சோத்திரம்.